2 காலை 7 மணிக்கு சௌராஷ்டிர மக்களிடத்திலே பேச போகிற பொழுதுதான் முதலாக அரையாடை கட்டிய மனிதராக மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்தார் என்றால் இந்திய உபகண்டத்தின் வரலாற்றில் ஏன் இதோ அரை நிர்வாண பக்கிரி என்று வின்ஸ்டன் சர்ச்சில் கேலி பேசினானே, அகிலத்தை திடுக்கிட வைத்தாரே, மார்ட்டின் லூதர் கிங் எனக்கு உள்ளுணர்வை தந்தவர் மகாத்மா காந்தி என்று பாராட்டினாரே, வெள்ளை மாளிகையில் கூட இன்று அவரது படத்தை தான் வைத்திருக்கிறேன் என்று இன்றைய ஜனாதிபதி ஒபாமா சொல்லுகிறாரே, அதற்கு காரணமான அந்த அரையாடை மனிதராக காந்தி தன் தோற்றத்தை எளியவராக ஆக்கிக் கொண்ட இடம் இந்த மதுரை மூதூர் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். அதே நாளில் தான், அதை விட மகிழ்ச்சி என்ன தெரியுமா, நவஜீவனில் அவர் இதை பற்றி எழுதிய தேதி இதே அக்டோபர் 2. 1921 அக்டோபர் 2 தான் நவஜீவனில் ஒரு முழ துண்டு என்று எழுதுகிறார். அதே செப்டம்பர் 22 23 ஆண்டுகளுக்கு பின்னர் பர்மா போர் முனையில், சிங்கப்பூர் போர் முனையில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து வீரம் செறிந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தாரே, ஜான்சி ராணி படைப்பிரிவு, ஆசாத் படைப்பிரிவு, காந்தி படைப்பிரிவு, நேரு படைப்பிரிவு, காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ஜான்சி பிரிகேட், ஆசாத் பிரிகேட் என்ற படையணிகளை அமைத்தவராக எதிரிகள் குண்டுமாறி பொழிந்து கொண்டிருந்த பொழுது போர்முகத்திலே அமெரிக்காவினுடைய படைகள் ஒரு பக்கத்திலே தாக்குகிற பொழுது இம்பால் வரையிலே முன்னேறி சென்ற நேதாஜியின் படை சரியான குண்டுகள் இல்லாமல், உடை இல்லாமல், உணவில்லாமல், மருந்து இல்லாமல், எப்படி பிரபாகரனுடைய படை நாலா பக்கத்திலும் சூழப்பட்டு ஆயுத பலம் இல்லாமல், எவரும் கொடுப்பதற்கு வழி இல்லாமல் 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து அவர் போர்க்களத்திலே புலிகள் நின்றார்களோ அதை போல அன்றைக்கு நேதாஜியினுடைய படை அந்த நிலைமைக்கு ஆளான போது அவர் சொன்னார், அந்த கட்டத்தில் சொன்னார், இளைஞர்களை அழைத்தார், சுதந்திர தேவதை இப்பொழுது கேட்கிறாள், the goddess of liberty demands men rebels and women rebels. புரட்சி வீரர்கள், புரட்சி வீராங்கனைகளை கேட்கிறாள், வாருங்கள், ரத்தத்தை தாரை வார்த்து கொடுக்க வாருங்கள், நீங்கள் சிந்துகிற ரத்த வெள்ளத்தில் குருதி பெருவழியிலே எதிரிகளினுடைய முகாம் நிர்மூலமாகட்டும் என்று அவர் அழைத்த போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் நாங்கள் தயார் என்றார்கள். எழுந்து நில்லுங்கள் என்றார், எழுந்து நின்றார்கள். ஓரடி முன்னால் வாருங்கள் என்றார், முன்னால் வந்தார்கள். அப்பொழுது நேதாஜி சொன்னார், நீங்கள் மரணத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட வேண்டும், நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் என்றார். சாதாரண மையினால் அல்ல, உங்கள் உடலில் ஓடுகிற ரத்தத்திலே இருந்து நீங்கள் கையெழுத்து போட வேண்டும், ரத்த சாட்சியாக பக்கத்தில் நான் நிற்கிறேன் என்றார். அவர்கள் அதே போல கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள். அங்கிருந்து பேசினார், தேசத்தின் பிதாவே, காந்தி கலைக்கிறார், திரிபுரா காங்கிரஸில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதே காங்கிரஸ் கட்சியிலே, அந்த திரிபுரா காங்கிரஸிலே ஏன் தேர்தல் நடக்கிற போது யார் வருவது தலைவராக என்றால் மகாத்மா காந்தியின் வேட்பாளர் பட்டாபி சீதாராம் ஐயா. ஆனால் களத்திலே நிற்பவர் நேதாஜி, வங்கத்து சிங்கம் சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு ஓட்டு போட போனவர்களில் தியாகச்சுடர் காமராஜரும், பசுமன் தேவர் திருமகனாரும், தோழர் ராமமூர்த்தியும் இவர்களெல்லாம் நேதாஜிக்கு ஓட்டு போட்டார்கள். அதற்கு பின்னர் இந்த திரிபுரா காங்கிரசுக்கு பின்னர் ஜனநாயகம் அழிக்கப்பட்டு 104 டிகிரி காய்ச்சலில், 65 டிகிரி காய்ச்சலில் படுக்கையோடு கிடந்துதான் திரிபுராவுக்கு வந்தாரே, ஜனநாயகம் இன்றைக்கு அழிக்கப்பட்டது. கல்கத்தாவிலே அதற்கு பிறகு வருகிறார்கள், கூச்சலுக்கு வங்காள மக்கள் ஆவேசத்தோடு காந்தி எதிர்த்து கூச்சலிட்டார்கள், அமைதியை நிலைநாட்டினார், நான் பதவியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று கூறினார். அந்த நேதாஜி தான் தேசத்தின் பிதாவே, ஃபாதர் ஆஃப் தி நேஷன், மகாத்மா அவர்களே எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டார். அதே செப்டம்பர் 22 மதுரையிலே அரையாடை மனிதரானாரே, அதே செப்டம்பர் 22 1944 பிதாவே, தேசத்தின் பிதாவே, எங்களை இந்த யுத்தகலத்திலே ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டார். அந்த
வரலாற்றுக்கு உரிய இடம்தான் இந்த மதுரை மூதூர் என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன். அரசியலில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு வந்திருக்கின்றன. இந்த சூழலில் இந்திய நாட்டினுடைய அரசியலில் மாறுதல் வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் நம்முடைய தமிழருவி மணியன் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து வைத்தார்கள். யூகங்களின் அடிப்படையிலேயே இப்பொழுது விமர்சனங்கள் வருகின்றன. அதற்கெல்லாம் தக்க விதத்திலே பதில் சொல்லிவிட்டார். நான் நேரடியாக பிரச்சனைக்கு வர விரும்புகின்றேன். மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற அரசு, ஊழல் சாம்ராஜ்யமாகிவிட்ட அரசு, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அரசு, அது அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான துந்துபி முழக்கம்தான் தமிழருவி மணியன் அவர்களுடைய பேச்சு. அது அகற்றப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பீடத்திலே இருக்கக்கூடிய சோனியா காந்தி இயக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இன்றைக்கு மாலையிலே அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று இந்த பேச்சின் தொடக்கத்தில் சொன்னேனே, நான் இப்பொழுது கேட்கிறேன். ஜூலை 10ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு ஆகஸ்ட் 13ஆம் தேதி கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே மசோதா நிறைவேற்ற வேண்டும், தண்டிக்கப்படுகின்றவர்கள் பதவியில் நீடிக்க வழி செய்ய வேண்டும் என்று கட்சியிலே முடிவெடுத்துத்தானே அனைத்து கட்சி கூட்டத்திலே முன்வைத்தார்கள். சோனியா காந்தி அதில் இடம்பெற்றிருந்தாரே. அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் இல்லையா? அல்லது பிரக்ஞையற்றிருந்தாரா? நான் நாகரிகமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவர் பிரக்ஞை இல்லாமல் இருந்தாரா? நினைவில்லாமல் இருந்தாரா? காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்துத்தானே அனைத்து கட்சி கூட்டத்திலே இது முன்வைத்தது. அதன் பிறகு நாடாளுமன்றம் கூடுகிறது. நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் இன்றைக்கு பிரேரிக்கப்பட்ட அவசர சட்டத்தையே மசோதாவாக்கி தண்டிக்கப்பட்டவர்களும் பதவியிலே நீடிக்கலாம் மேல்முறையீடு செய்தால் என்று அந்த சட்ட முன்வடிவை காங்கிரஸ் கட்சியினுடைய முழு ஒப்புதலோடு தானே வைத்தார்கள். மொத்த மந்திரி சபையினுடைய ஆமோதிப்போடு தானே வைத்தார்கள். கேபினட் முடிவுதானே அது. ராகுல் காந்திக்கு தெரியாதா? காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அதை அறிய மாட்டாரா? கேபினட் முடிவு அவருக்கு தெரியாதா? இது நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படுகிற போது எதிர்த்தார்களா? ஆக ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி முடிவு, மத்திய அமைச்சரவையின் முடிவு, இந்த முடிவை டாக்டர் மன்மோகன் சிங் சரி நாடாளுமன்றத்திலே மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை. அவரை இவ்வளவு காலமும் அவர்களை நம்பி பல கட்டங்களிலே உதவி செய்த லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அவர் கருதி இருக்கலாம். குற்ற பின்னணி இருப்பவர்கள் அரசியலிலே பதவியில் இருக்கக்கூடாது என்ற கேள்வி எழுகிற போது காங்கிரஸ் கட்சி லாப நஷ்ட கணக்கு போட்டிருக்கலாம். எனவே குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டத்தை அனுப்பி வைத்துவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போய்விட்டார் டாக்டர் மன்மோகன் சிங். ஜனாதிபதி மாளிகையில் பிரணாப் முகர்ஜி 3 அமைச்சர்களை அழைத்து விளக்கம் கேட்கிறார். இதன் பிறகு நாடு பூராவிலும் இதற்கு எதிர்ப்பு, ஊடகங்களிலே, தொலைக்காட்சிகளிலே, கருத்து கணிப்புகளிலே இந்த அவசர சட்டத்துக்கு பலமான எதிர்ப்பு ஏற்படுகிறது. மக்களின் கோபாவேச அலை வீசுகிறது. அது காங்கிரசுக்கு எதிராக வீசுகிறது. எனவே பேர் ஆபத்து வந்துவிடும் என்று ஒருவேளை பிரணாப் முகர்ஜி கருதி இருக்கலாம். அவரை சில பேர் பாராட்டுகிறார்கள், அது அவர்கள் விருப்பம். நான் அவரை பற்றி சரியாக அறிந்து வைத்திருக்கின்றவன் பல ஆண்டுகளாக. அவர் ஏதோ துறவியை போல, அவர் உத்தமரை போல, அது அவரவர்கள் விருப்பம். கருத்து சொல்ல ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, எனக்கும் உரிமை உண்டு. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் சரியான வேளையிலே அது முதுகிலே குத்திவிட்டு பங்களா காங்கிரசுக்கு போனவர் என்பது பல பேருக்கு தெரியாது. ஈழத்தின் படுகொலைக்கு காரணமான ஆயுதங்களை கொடுக்கின்ற விதத்திலே அவர் ராணுவ அமைச்சராக ஈழத்தமிழர்களின் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் தான் பிரணாப் முகர்ஜி என்பதை நான் மறந்து விட மாட்டேன். நீ நாடாளுமன்றத்துக்கு சென்றவனாயிற்றே, ஓரளவுக்கு சட்டம் படித்தவனாயிற்றே, நீ ஜனாதிபதியை விமர்சிக்கலாமா? ஆபத்தாயிற்றே என்று கேட்டால் நான் ஜனாதிபதி பதவியை விமர்சிக்கவில்லை, அதுக்குள் ஒளிந்திருக்கின்ற முன்னாள் வெளிவிவகார அமைச்சரை, முன்னாள் ராணுவ அமைச்சரை நான் விமர்சிக்கின்றேன்.
The king never dies, the king is dead, long live the king. இது பிரித்தானிய அரசியல் சட்டத்தின் தாத்பரியம். அரசன் மடிவதில்லை, அரசன் செத்து போனான், அரசன் வாழ்க. The king never dies, the king is dead, long live the king. அரச நாற்காலி நிரந்தரமானது, அரச கிரீடம் நிரந்தரமானது, அதில் உட்கார்ந்து இருக்கின்ற மனிதன் செத்து போவான், அரசு வாழ்க. அதை போலத்தான் நான் விமர்சிக்கின்றேன். எனவே அவர் அதற்கு பின்னர் இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இவர் கல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு விமானத்திலே வருகிற வேளையில் நரசிம்மராவிடம் சொல்லுகிறார், நான் தான் அடுத்து பிரதமராக வர வேண்டும், எனக்குத்தானே தகுதி உண்டு, நான் இதை கையாளுவேன் என்கிறார். இதை சொன்னவர் பிரணாப் முகர்ஜி. இந்திரா காந்தி மகனுக்கு முடிசூட்ட இவர்கள் முடிவெடுத்திருக்க வேளையில் அவசர குரல் கேட்கிறதே, வங்காளத்திலிருந்து கேட்கிறதே, நான் தான் பிரதமராக வருவேன் என்று பிரணாப் முகர்ஜி சொல்லுகிறாரே என்பதனால் ராஜீவ் காந்தி பிரதமரானதற்கு பிறகு மந்திரி சபையின் தாழ்வாரத்திலே கூட பிரணாப் முகர்ஜி எட்டி பார்க்க முடியாமல் இருந்தார் என்பதும் நான் மறந்து விடுவதற்கில்லை. ஆகவே அது மந்திர சுற்றம், சூழ்ச்சியின் இருக்கை, ஏதோ யோசனைகள் சொல்லப்பட்டிருக்கும். நொறுங்கி கிடக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு உயிரூட்டுவது எப்படி, தனக்கு வர வேண்டிய பதவி டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு எப்பொழுதே போய்விட்டது என்று ஒருவேளை அந்த மூலையிலே எண்ணங்கள் இருக்கலாம். யோசனைகள் சொல்லப்பட்டன. அஜய் மக்கன் என்கின்ற மக்கன், நான் தப்பா சொல்றேங்க, அவர் பேரை சொல்றேங்க, மக்கன், அவர் காங்கிரஸ் கட்சிக்கு செயலாளர். பிரஸ் கிளப்ல போய் அவர் பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? அவசர சட்டம் 100க்கு 100 சரி. கபில் சிபல் அதே நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவசர சட்டம் மிக சரியான சட்டம், நுனிப்புள் மோய்ந்தவர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் பேசுவது? பிரசித்தி பெற்ற சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞராக இருந்த கபில் சிபல். அவர் அழகான ஆங்கிலத்திலே பொளந்து கட்டுகிறார். மந்திரிமார்கள் எல்லா இடங்களிலும் இந்த அவசர சட்டம் தான் சரி பேசுகிறார்கள். அஜய் மக்கானும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவசர தகவல் வருகிறது அலைபேசியில. இங்கே ராகுல் காந்தி வருகிறார், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர். பிரஸ் கிளப் பக்கம் போனதே கிடையாது ராகுல் காந்தி இதுவரைக்கும். he never entered the press club. பிரஸ் கிளப்புக்குள்ளே அதிரடியாக நுழைகிறார். இப்படித்தான் நீங்க டிவியில் பார்த்தீங்களா? ஆமா, சண்டைக்கு தயாராயிட்டார்ல, வந்து உட்கார்றாரு. இவனுக்கு தெரியாது அஜய் மக்கானுக்கு அவசர சட்டத்தை ஆதரித்து அப்பதான் பேசிட்டு இருக்கிறான். திடீர்னு மைக்கை வாங்கிட்டான். அவசர சட்டம் படு முட்டாள்தனம், டோட்டல் நான்சென்ஸ். தோழர்களே, மதுரை மக்களே, எதையும் எடை போடக்கூடிய சக்தி வாய்ந்த மக்களே, காங்கிரஸ் நண்பர்களே, கோபப்படாதீர்கள் என் மீது, சிந்தித்து பாருங்கள். நான் மன்மோகன் சிங்குக்கு வக்காலத்து வாங்கவில்லை. என்னை விட மன்மோகன் சிங்கை விமர்சித்தவன் கடந்த சில ஆண்டுகளில் யாரும் இருக்க முடியாது. ஆனால் 9 ஆண்டு காலம் நீங்கள் செய்த பாவ மூட்டைகளை எல்லாம் அந்த சீக்கிய மனிதன் தன் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறாரே. உங்களுக்கு கொத்தடிமை சேவகம் செய்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரே. ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்து பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த மன்மோகன் சிங், எளிமையும் நேர்மையுமானவர் என்று நான் மனதார பாராட்டிய டாக்டர் மன்மோகன் சிங், உலக பொருளாதார மேதைகளில் ஒருவர் என்று நான் பொருளாதார எம்ஏ படித்தவன். என்னுடைய பேராசிரியர் என்னிடம் ஒரு முறை சொன்னார், என்னிடத்தில் ஒரு சந்தித்த போது. அப்பொழுது அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போகிறார். இஸ் எ குட் எக்கனாமிஸ்ட். மன்மோகன் சிங் இஸ் எ குட் எக்கனாமிஸ்ட். என்னுடைய பேராசிரியரிடம் சொல்லி இருக்கிறார். அந்த பொருளாதார மேதை என்று போற்றப்பட்ட அவர் வெளிநாட்டிலே அமெரிக்காவில் இருக்கிறார். இது படு முட்டாள்தனம் என்று காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சொல்கிறார். இட் இஸ் டோட்டல் நான்சென்ஸ். இட் should be torn up and thrown away. நாடு புறாவில் இது ஒளிப்பதவாயிற்று, சின்ன திரைகளிலே வந்தது. நான் இந்த மதுரை கூட்டத்திலிருந்து கேட்கிறேன், ராகுல் காந்தி படுமுட்டாள்தனம் என்று சொன்னது மன்மோகன் சிங்கை மட்டுமல்ல, மொத்த அமைச்சரவையை, அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை, சரத்பவார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை, அந்த கேபினெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைவரையும் படுமுட்டாள்கள் என்று சொல்ல, இட் இஸ் டோட்டல் நான்சென்ஸ் என்று சொல்ல அவருக்கு துணிச்சல் அல்ல, அகம்பாவம், திமிர், அறியாத்தனம், அரபிய காட்டுத்தனம்.
நான் இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஐ ஆம் நாட் ஹோல்டிங் எ பிரீஃப் ஃபார் சரத் பவார் ஆர் எனிபடி. நான் கேட்கிறேன், எத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருந்தவர்கள், தவறுகள் இருக்கலாம் அவர்களிடத்திலே. மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜிக்கு பின்னர் இவன் ஒரு மகத்தான தலைவன் என்று மராட்டிய மக்கள் அவர் பாராட்டியதை நான் பார்த்திருக்கிறேன். சரத் பவாரை கருத்து வேறுபாடு உண்டு. நான் காங்கிரஸை கடுமையாக நிந்திக்கிறவன் தான். ஆனால் கொடியவன் ராஜபக்சே வருகிறான், விந்தியத்துக்கு வருகிறான், விந்திய சாத்புரா மலைகளுக்கு பக்கத்திலே வருகிறான், ரத்தம் தோய்ந்த கரங்களோடு வருகிறான், தமிழர்களை கொண்டு குவித்த கரங்களோடு வருகிறான். அவன் எதிர்ப்பதற்கு நாதியில் என்று கருத வேண்டாம். செங்குட்டுவன் பிறந்த தமிழ்நாடு, கரிகாலன் உலவிய தமிழ்நாடு, ஆக வீர மாமன்னர்கள் உலவிய தமிழ்நாடு. நாங்கள் படையெடுத்து வருகிறோம் என்று நானும் எனது தோழர்களும் மத்திய பிரதேசத்துக்கே போகிறோமே. அப்பொழுது நாகபுரியிலே தீட்சா பூமியிலே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு நாங்கள் மலர்கள் தூவிவிட்டு, அங்கே போய் தியான மண்டபத்துக்கும் போய்விட்டு, அவரது 22 பிரகடனங்களையும் கல்வெட்டிலே படித்துவிட்டு, அதில் ஒரு பிரகடனம் மதுவை அருந்தக்கூடாது என்ற பிரகடனத்தையும் நெஞ்சிலே பதித்துக் கொண்டு நாங்கள் செல்லுகிற பொழுது ஒரு தொலைபேசி தான் நான் சரத்பவாருக்கு போட்டேன். நாங்கள் 1200 பேர் வருகிறோம், நாக்பூர் எங்களுக்கு புதிய இடம், நாங்கள் ஒரு இரவு தங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டேன். நான் காங்கிரஸையும் அவர் இடம்பெற்றிருக்கிற கூட்டையும் சகட்டு மேனைக்கு விமர்சிப்பவன் என்பவருக்கு தெரியும். நான் பேசிய 5வது நிமிடத்தில் திரும்ப என்னை அலைபேசியில் அழைத்தார். எங்கள் கல்வித்துறை அமைச்சர் தேஷ்முக்கிடம் பொறுப்பு படைத்திருக்கிறேன், நாகபுரியில் இருக்கிறார், 5 நிமிடத்தில் அவர் இப்பொழுது உங்களை தொடர்பு கொள்வார் என்றார். அவர் தொடர்பு கொண்டார். நீங்கள் எத்தனை பேர் வருகிறீர்கள்? நாங்கள் 1200 பேர் வருகிறோம். எந்த தேதியில் வருகிறீர்கள்? நாங்கள் 19ஆம் தேதி வந்து சேருவோம். என்னுடைய அருமை தோழர்களே, நாங்கள் ஆந்திர பிரதேச எல்லையை தாண்டுகிற போது இரவு நள்ளிரவை கடந்து விட்டது. 2 மணிக்கு மேலாகிவிட்டது. ஆந்திரா பார்டர்ல, மகாராஷ்டிரா எல்லையில பெட்ரோல் காரோட போலீஸ் வண்டிகள் நிற்கின்றன. நாங்கள் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, நாங்கள் ஒரே ஒரு எம்பி தான். அந்த பார்டர்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து அலைபேசியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்கிட்ட எங்கே வர்றீங்க எங்கே வர்றீங்க எங்கே வர்றீங்கன்னு. அங்கே இருந்து அழைத்து சென்று விடுகிற போது நாகபுரிக்குள்ளே போகிறோம். சட்டமன்ற விடுதிக்கு போனார்கள். மகாராஷ்டிராவிலே மும்பையிலும் சட்டமன்ற விடுதி இருக்கிறது, அங்கும் சட்டமன்றம் கூடும். நாகபுரியிலும் சட்டமன்றம் கூடும். இங்கும் ஒரு விடுதி இருக்கிறது, எம்எல்ஏ ஹாஸ்டல். ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு அத்தனை எம்எல்ஏக்களையும் காலி பண்ண சொல்லிட்டு, என் தோழர்கள் 1200 பேருக்கும் அத்தனை அறைகளையும் திறந்து வைக்க சொல்லி, அது மட்டுமல்ல, காலையில் என் தோழர்களோடு தீட்சா பூமிக்கு போகிறேன். முன்னால 3 போலீஸ் ஜீப்பு, பின்னால 3 போலீஸ் ஜீப்பு, புறப்படா சல்யூட்டு. எங்க தோழர்களுக்கு ஒன்றும் புரியல, நாம எங்க இருக்கிற எம்எல்ஏ ஹாஸ்டல்ல பார்த்தா அவங்களுக்கு அதெல்லாம் நான் பழகிய நட்பு, அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் ராஜபக்சே எழுத்து வர்றேன்னு அவருக்கு தெரியாதா? ஆனாலும் ஒரு அன்போடு ஒரு வேண்டுகோள் தான் விடுத்தேன், நட்பு என்ற அடிப்படையில். நான் அதுக்காக, அந்த நன்றிக்காக பேசல. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையை ஊக்குவித்தவர். எத்தனையோ குறைகள் நிறைகள் இருக்கலாம். எல்லோரையும் சகட்டு மேலைக்கு அடிமுட்டாள்கள் என்று பேசுவதற்கு ராகுல் காந்திக்கு எப்படி அந்த தகுதியை கொடுத்தீர்கள்? ஒருவேளை நியாயத்தை சொல்வதற்காக அவர் கோபித்தார், வெகுண்டு எழுந்தார், கோபக்கனலை கொட்டினார் என்று சில நண்பர்கள் சொல்லக்கூடும். நான் அந்த நண்பர்களிடத்திலே சில கேள்விகளை வைக்க விரும்புகின்றேன். இத்தனை நாட்களும் இவருக்கு தெரியாதா? இப்பொழுது என்ன திடுமென்று இவர் வந்து படுமுட்டாள்தனம் என்கிறார்? சோனியா தாயாரிடத்திலே போகலாம், இதை பற்றி ஆலோசிக்கலாம். அங்கிருந்து வாஷிங்டனிலே இருக்கக்கூடிய பிரதம அமைச்சரோடு தொடர்பு கொள்ளலாம். ஜனாதிபதியிடம் இருந்து அவர் திருப்பி அனுப்ப போவதில்லை அல்லவா? அதே கபில் சிபலை அனுப்பி வைத்து அங்கே பெண்டிங்கில் வச்சிருங்க, பிஎம் வரட்டும் என்று சொல்லலாம். பிரதம மந்திரி வந்தவுடனே கூடி உட்கார்ந்து பேசலாம். அவருடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து ஆலோசனை நடத்தலாம். மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள் இந்த சட்டத்துக்கு, அவசர சட்டத்துக்கு. ஆகவே நாம் இந்த அவசர சட்டத்தையும் இந்த மசோதாவையும் ரத்து செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கலாம். ஜனநாயக ரீதியாக அந்த முடிவு எடுத்திருக்கலாம். நாட்டு மக்களுடைய கோபத்தை, கொந்தளிப்பை பார்த்துவிட்டு இந்த இளம் தலைவர் இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார் என்று ஒரு நாடகம் ஆடுவதற்கு ஒரு பிரதம மந்திரியையும் மந்திரி சபையும் நீங்கள் கேவலப்படுத்தினீர்கள்.
நான் பொதுவாக ரொம்ப நாட்களாக யாரையும் கடிந்து பேசுவதில்லை. காலம் என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது. இதுவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்றால் வருகிற பானங்கள் ரொம்ப கடுமையாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன் அமைச்சர்களை, மந்திரிகளை கேட்கிறேன், மத்திய மந்திரிகளை, உங்களுடைய அனைவருடைய ஒப்புதலோடு தானே மன்மோகன் சிங் அதை நிறைவேற்றினார். இது டாக்டர் மன்மோகன் சிங் பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டி இன்றைய இந்து பத்திரிகையிலே வந்திருக்கிறது. இது குறித்த கேள்விக்கு டாக்டர் மன்மோகன் சிங் தந்திருக்கிற பதில், இந்த நாட்டின் பிரதம மந்திரி தந்திருக்கிற பதில், அவர் சொல்லுகிறார், The Prime Minister referred to his earlier statement and noted, I said I will put up all these issues before my cabinet colleagues. These are all matters which were discussed before the highest body, the core group of the Congress. காங்கிரஸ் கட்சியினுடைய கோர் குரூப்லே இது விவாதிக்கப்பட்டது. அடுத்து சொல்கிறார், the cabinet discussed this matter twice, not once. மந்திரி சபை ஒரு தடவை அல்ல 2 தடவை விவாதித்து எடுத்த முடிவு. இது மன்மோகன் சிங்கினுடைய வாக்குமூலம். மந்திரி சபை 2 முறை விவாதித்து எடுத்த முடிவு, அந்த முடிவை படு முட்டாள்தனமானது என்று சொன்னாரே, அந்த நிமிடம் வரையில் அவசர சட்டத்தை ஆதரித்து பேசிய மந்திரிமார்கள் இந்த ராகுல் காந்தி பிரஸ் கிளப்பில் உளறி கூட்டியவுடன் உடனே சொல்கிறார்கள், எங்க கருத்து அதுதான், ராகுல் காந்தி கருத்து தான் காங்கிரஸ் கட்சி கருத்து. மந்திரிகளே, உங்களுக்கு மூளையே கிடையாதா? அறிவே கிடையாதா? முதுகெலும்பே கிடையாதா? You are all spineless cowards. முதுகெலும்பில்லாத கோழைகள் நீங்கள். ஒருவராவது பிரதம மந்திரி எடுத்த முடிவை விமர்சிப்பது சரியல்ல, இது கட்சிக்குள்ளே வாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தைரியம் ஏன் இல்லை? என்ன பழப்பு? இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதம மந்திரியோட வந்து நீங்க ஒப்புக்கொண்டு உங்களை நம்பிதானே அந்த மனுஷன் கையெழுத்து போட்டா. சரி, பிரதம மந்திரிக்கு இருக்கா, இவங்களுக்கு இல்லை. நான் ரொம்ப எச்சரிக்கையாக தான் தூத்துக்குடியில் பிரஸ்ஸில் சொன்னேன். முந்தா நாள் செய்துங்க நல்லூரில் பிரஸ் பார்த்தப்ப, தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் பார்த்தப்ப நான் ரொம்ப கவனமாக தான் சொன்னேன். நான் ராஜினாமா செய்ய சொன்னதாக பத்திரிகையில் தலைப்பு செய்தி போட்டாங்க சில பத்திரிகையில். நான் அப்படி சொல்லலை. டாக்டர் மன்மோகன் சிங் இவ்வளவு இழிவுபடுத்தப்பட்ட பிறகு, படு முட்டாள் என்று ராகுல் காந்தி கூறியதற்கு பிறகு அவர் ராஜினாமா செய்து அவருடைய சுய கௌரவத்தை இந்த கட்டத்திலாவது அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். வீரமிக்க சீக்கிய குலத்திலே பிறந்து பொருளாதாரம் படித்து இந்த கட்டத்திலாவது அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனால் தன்னால் கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்துவிடும், இந்த முடிவினால் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் நெருக்கடி வந்துவிடும், இந்த அரசுக்கு ஆபத்து வந்துவிடும், அந்த நெருக்கடிக்கு தான் காரணமாகி விடுவோம் என்று கருதி இந்த அவமானத்தையும் கூட அவர் சகித்துக் கொள்ளக்கூடும். He could digest even this humiliation and insult. இந்த அவமானத்தையும் கூட மன்மோகன் சிங் சகித்துக் கொள்ளக்கூடும். ஆனால் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நான் காங்கிரஸ் கட்சியை கேட்கிறேன், ராகுல் காந்தி எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. நான் மத யானைகளோடு போராடி பழகியவன். நான் ராஜி தேசாயோட மோதி இருக்கிறேன், அம்மையார் இந்திரா காந்தி கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்கிறேன், ராஜீவ் காந்தி கிட்ட கூட பாராடி இருக்கிறேன், நரசிம்மராவ் கிட்ட கூட பேசி இருக்கிறேன். இவர் இளம் தலைவர், அதனாலே அவரிடத்துல நான் கேட்கல. ஆனாலும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிம்பமாக காட்டப்படுவதனால் கேட்கிறேன், ஊழலற்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தீர்களா? ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டுத்தான் இவர்கள் ஜெயிலுக்கு போகிறார்கள். கொலை செய்துவிட்டு லாலு பிரசாத் ஜெயிலுக்கு போகவில்லை, கொலை செய்துவிட்டு ரஷீத் மசூத் ஜெயிலுக்கு போகவில்லை. அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் ஊழல் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே தான் ரஷீத் மசூத் பதவி இழந்திருக்கிறார். நாளைக்கு எந்த தண்டனை என்பது லாலு பிரசாத் யாதவ் வழக்கிலே நாளைக்கு தீர்ப்பாக போகிறது.
இது 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறோம் என்றால் அவர் அந்த பதவியிலே நீடிக்க முடியாது. நாளைக்கு தான் தெரியும். அவர்கள் கிரிமினல் குற்றம் என்றால் வன்முறையில் ஈடுபட்டு இந்த தண்டனைக்கு ஆளாகவில்லை, ஊழல் புரிந்தார்கள். அந்த மாட்டுத்தீவன ஊழலிலே தவறு செய்தார்கள். வேலை வாய்ப்பிலே மந்திரியா விபி சிங் மந்திரி சபையில் இருந்த ரஷீத் மசூத் தவறு செய்தார். இதற்காகத்தானே கோவித்து கொந்தளிக்கிறீர் காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் அவர்களே? நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சியை கேட்கிறேன், நான் ராகுல் காந்தியை கேட்கவில்லை, அந்த துணைத் தலைவர் என்ற பதவியை கேட்கிறேன். ஊழலிலே ஈடுபட்டார்கள் என்பதற்காக இவர்கள் சிறை செல்ல வேண்டும், இந்த அவசர சட்டம் கூடாது என்று ஆவேசத்தோடு பொங்கி எழுந்த காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவனை கேட்கிறேன். 1,76,000 கோடி ஊழல் 2G ஸ்பெக்ட்ரத்திலே நடந்ததை வாய் திறந்ததுண்டா? அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று என்றைக்காவது கருத்து சொன்னதுண்டா? இந்த 2G ஸ்பெக்ட்ரம் பற்றி வாய் திறந்து பேசியதுண்டா? 1,86,000 கோடி ஊழல், கனிம வளங்களை, நிலக்கரி கனிம வளங்களை, சுரங்கங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பதிலே ஊழல், அதிலே 257 கோப்புகள் காணாமலே போய்விட்டு என்கிறார்களே, திருவாய் மலர்ந்து அருளியதுண்டா ராகுல் காந்தி? உலகத்தில் விளையாட்டு போட்டிகள் என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ஹாக்கி கேமை பார்க்கறதுன்னா அவ்வளவு சந்தோஷம். தோற்க ஆரம்பித்த பிறகு எனக்கு அதிலே கொஞ்சம் ஈடுபாடு குறைந்தது. டோக்கியோ ஒலிம்பிக் வரையில் அவ்வளவு ஆசையாக பார்த்தேன். 1 கோலில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பல்பீர் கோல் அடித்து இந்தியா ஜெயிச்சப்ப ரேடியோ கேட்டு கையை தட்டினவன் நான். அப்போ எல்லாம் டிவி கிடையாது, ரேடியோவில் கேட்டு he scored 1 goal. கேம் முடிகிற வரைக்கும் டென்ஷன்லேயே இருந்தேன். பாகிஸ்தான் இந்தியாவும் ஃபைனல்ஸ் ரோம் ஒலிம்பிக்கில் இந்தியா தோத்து போச்சு. அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் யார் ஜெயிப்பா ஃபைனலில்? பாகிஸ்தான் ஜெயிச்சாலும் சரி, இந்தியா ஜெயிச்சாலும் சரி, இவங்களுக்குள்ள ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன். இது நம்ம கேம். ஒன்றாக இருந்த உபகண்டத்தில் பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்த போது நம்முடைய விளையாட்டு. இந்த ஸ்டைல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தான் உண்டு. மேலை நாட்டுக்கார ஸ்பீடு மற்ற காரணங்களை இப்போ ஜெயிச்சிட்டு இருக்கிறான். அதிலே அப்படிப்பட்ட விளையாட்டுகளிலே ஈடுபட்டார்கள். இப்ப பிரேசில்ல நடக்க போகுது ஒலிம்பிக், வேர்ல்டு கப்பும் ஃபுட்பாலும் அங்கதான் நடக்க போகுது. எனக்கு ரொம்ப ஆசை பார்க்கணும்னு, நேராவே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தென்னாப்பிரிக்காவில் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன். போன வேர்ல்டு கப்ல 2010. பிறகு கடைசியா யோசிச்சேன், இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் போய் கால்பந்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா நம்ம தொண்டை வருத்தப்படுவான்னு நினைச்சு நான் போகல. அதனால டிவியிலே பார்த்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப அதுல ஒரு பெரிய ரசனை ஃபுட்பால்ல. இப்போ பிரேசில்ல நடக்க போகுது ஒலிம்பிக், அதே பிரேசில்ல நடக்க போகுது. இப்போ அடுத்த மாசம் திடீர்னு ஒரு ஒலிம்பிக் வைங்க, இந்தியாவுக்கு தங்க மெடலே வரலன்னு ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. ஆகா, யுஎஸ் ஓபன்ல லியாண்டர் பயஸ் ஜெயிச்சிட்டாருன்னா அவன் சொந்த முயற்சியில ஜெயிச்சான். இந்த வயசுல போய் கிராண்ட் ஸ்லாம் ஜெயிக்கிறான். இந்தியா ஜெயிக்கல, அவன் சொந்த முயற்சியில ஜெயிக்கிறான். நமக்கு கோல்டு மெடலே வரல. பட்டினியால் நொறுங்கி கிடக்கின்ற எத்தியோப்பியாவுக்கு கோல்டு மெடல், கெனியாவுக்கு கோல்டு மெடல், சின்னஞ்சிறு கீரைப்பாத்தி நாடுகளுக்கெல்லாம் கோல்டு மெடல். 120 கோடி மக்களை கொண்டிருக்கிற நமக்கு தங்க மெடல் இல்லையே. தப்பித்தவரை ஒரு பாக்ஸிங்ல, ஒரு ரெஸ்லிங்ல ஒருத்தன் கிடைக்கிறான், அல்லது வில் வித்தையில. ஆனா நம்ம நிறைய கோல்டு மெடல் அடிச்சிருவோம். இப்போ ஒரு ஒலிம்பிக் வச்சு ஊழலை, இந்த சர்க்காரை வச்சு ஊழலுக்கு ஒரு போட்டி வைக்க சொல்லுங்க, வேர்ல்டுல நம்மளை எவனும் அடிக்க முடியாது. இந்த கவர்மெண்ட் அந்த காமன்வெல்த் கேம்லயே ஊழல் நடத்தி உலகத்திலேயே நான் கேள்விப்பட்டதில்லை. காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலேயே இந்த காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் வாய் திறந்ததுண்டா ராகுல் காந்தி? ஆதார் அங்கே வீடு கட்டு திட்டத்திலே ஊழல், அதை பற்றி பேசியதுண்டா? பவன்குமார் பன்சல் அவன் மச்சின ரயில்வே போர்டு மெம்பர் ஆக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் பேசி 90 லட்சம் முண்டா அட்வான்ஸ் வாங்கிட்டான்னு உடனே விசாரிச்சு உடனே கைது செஞ்சு 10 நாளைக்குள்ள பவன்குமார் பன்சல் பதவியை பிடுங்கியாச்சு. சபாஸ். மிஸ்டர் ராகுல், வாட் அபவுட் யுவர் பிரதர் இன் லா ராபர்ட் வதேரா? ராபர்ட் வதேரா என்று ஒரு மனிதர் இருக்கிறார். சோனியா காந்தியினுடைய மருமகன், ராகுல் காந்தியினுடைய மைத்துனன், பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேரா 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 300 கோடி அடிச்சான்னு குற்றச்சாட்டு வந்திருக்க. இதை கண்டுபிடித்த அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணி அந்த அதிகாரி கெம்கா மேலேயே கிரிமினல் கேஸ் போட்டாங்க. இதை பற்றி வாய் திறந்ததுண்டா?
டிரான்ஸ்பரன்சி வேணும்னா நீங்க போய் பிரஸ் கிளப்ல கூச்சல் போட்டீங்க. இத்தனை ஊழல் செய்தவர்களை பற்றி என்றைக்காவது பேசியது உண்டா? மக்களை நாசப்படுத்தி ஊழல் செய்து அன்றைக்கு வெள்ளையர்கள் வந்தார்கள், தராசு தட்டுக்களோடு அடிமைப்படுத்தினார்கள் என்றால் இன்றைக்கு வால்மார்ட்டுகளை உள்ளே நுழைய விட்டு கோடிக்கணக்கான வியாபாரிகளை